ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 43 முடிய. மார்க் எழுதிய தூய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடக்கம். அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினார்கள். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவரது நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் சொல்லிக் கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் இதை செய்தவரை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார். அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, உனது நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் அவர் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் இயேசு அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவரிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமியே, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைக்கு போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, சில நேரங்களில் ஒரு விளம்பரம் என்னை கவர்ந்தது உண்டு. கண்ணா லட்டு திங்க ஆசையா, கண்ணா ரெட்டு லட்டு திங்க ஆசையா அப்படின்னு அந்த விளம்பரம் போகும். இன்றைக்கு அப்படித்தான் ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் புதுமைகளை காண ஆசையா, நீங்கள் 2 புதுமைகளை பார்க்க ஆசையா என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்று 2 புதுமைகளை ஆண்டவர் தந்து தான் வாழ்வு தருபவர், தான் சாவிலிருந்து உயிரளிப்பவர், தானே வல்ல செயல் செய்கிறவர் என்பதனை நிரூபிக்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரு தன்னிகரில்லா தலைவர் என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர் நோயின் மீதும் பேயின் மீதும் இயற்கை சீற்றத்தின் மீதும் ஆற்றல் உடையவர். மேலும் அவர்
சாவின் மீதும் ஆற்றல் உடையவர். இன்றைய நற்செய்தியிலே ஒரு நோய் நீங்கும்படியாகவும் ஒரு சாவிலிருந்து சிறுமி உயிர் வரும்படியாகவும் ஆண்டவர் மாபெரும் வல்ல செயல்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மார்க்கு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே மிகவும் சுவைபட அவர் எழுதி தந்துள்ளார். முதலில் அந்த இலக்கிய நயத்தை நாம் பார்ப்பது நலம் பயக்கும். மார்க்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இப்படிப்பட்ட இலக்கிய நயத்தோடு இந்த நற்செய்தியை பதிவு செய்கிறார். காலத்தால் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி மார்க்கு நற்செய்தி. அந்த மார்க்கு நற்செய்தி நிறைய அடைமொழிகளை கொண்டிருக்காது. ஆகவே அது அப்பட்டமாக யதார்த்தமாக உண்மைகளை அப்படியே பதிவு செய்யும். அப்படிப்பட்ட நற்செய்தியாளர் இதை நமக்கு சுவைபட அவர் சொல்லுகிறார். பைபிள் வைத்திருக்கிறவர்கள் கையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் பார்த்தால் 21 முதல் 43 முடிய ஒரு நீண்ட பகுதி. இந்த நீண்ட பகுதியை அறிஞர்கள் 3 பத்திகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒரு பைபிளை படிக்கிற பொழுது நாம் அதை கவனம் செலுத்துதல் வேண்டும். இந்த பத்திகள் பிரித்தல் என்பது நீண்ட ஆய்வுக்கு பிறகு அறிஞர்கள் அவர்கள் கருத்தை அடிப்படையாக கொண்டு பிரித்து தருகிறார்கள். சில பைபிள்களிலே வசனமாக அச்சிட்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய கத்தோலிக்க பைபிளிலே இப்பொழுது வருகிற மற்ற ஆங்கில பதிப்புகளிலும் கூட பிறமொழி பதிப்புகளிலும் கூட இப்படி பத்தியாக பைபிளை அச்சடித்து தருகிறார்கள். ஒரு பத்தி ஒரு கருத்தை சொல்லும். சும்மா ஏனோதானோ என்று பத்திகளை பிரிப்பதில்லை. அந்த பத்தி ஒரு கருத்தை சொல்லும். இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் 21 முதல் 23 முடிய 3 வசனங்கள் ஒரு பத்தி, 24 முதல் 34 முடிய அது 2வது பத்தி, 35 முதல் 43 முடிய 3வது பத்தி. இதில் இந்த முதல் 3 வசனங்களை அப்படியே எடுத்துவிட்டு இடை 2வது பத்தியாக இருப்பதை நீக்கிவிட்டு நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அந்த நிகழ்ச்சி முழுமையாக அழகாக கோர்வையாக வடிவாக வரிசையாக செல்லும். ஆகவே அந்த இடைச்செருகலாக வருகிற அந்த ஒரு பத்தி தேவையே இல்லை என்றால் அந்த பத்தியை தனியாக எடுத்து வெளியே வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நிகழ்ச்சியை சுவைபட சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஆடியன்ஸ், அதனுடைய விமர்சகர்கள், அதனுடைய வாசகர்கள் அதை நன்றாக வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நயத்தோடு இதனை அவர் அழகுபட சொல்லி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை விளக்குகிற ஒரு அமெரிக்க இறையியல் அறிஞர் சொல்லுவார், மார்க்கு நற்செய்தியாளர் சாண்ட்விச் டெக்னிக் எனப்படுகிற ஒரு நுட்பத்தை பயன்படுத்துகிறார். சாண்ட்விச் என்றால் என்ன? ஒரு ரொட்டியை 2ஆக வெட்டி அதற்குள்ளே சுவையான பதார்த்தங்களை வைத்து பிறகு அந்த ரொட்டியை ஒட்டி கொண்டு நாம் சாப்பிடுவது. அந்த ரொட்டி அதுக்கு மைதா மாவுக்குரிய ருசிதான் இருக்கும். ஆனால் அதற்குள்ளே தக்காளி, வெள்ளரிக்காய் அல்லது ஒரு கறி துண்டு அல்லது ஒரு மீன் துண்டு வைத்து நாம் அதை சுமைத்து சாப்பிடுகிற பொழுது நன்றாக இருக்கும். அப்படித்தான் இந்த நிகழ்ச்சியை இடையில் ஒரு வெட்டி இடைச்செருகலாக ஒரு சுவையான அனுபவத்தை நிகழ்ச்சியை உள்ளே செருகி இந்த ரொட்டி துண்டுக்கு அழகு சேர்த்திருக்கிறார். ஆகவே சாண்ட்விச் டெக்னிக் என்கின்ற ஒரு நுட்பத்தை மார்க்கு நற்செய்தியாளர் பயன்படுத்தி தன்னுடைய வாசகர்களை கவருகிறார். ஒரு ஆழமான உண்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மார்க்கு நற்செய்தியை தொடர்ச்சியாக நீங்கள் ஆழமாக பார்த்தால் மேலும் பல இடங்களிலே இப்படி ஒரு செய்தியை வெட்டி இடைச்செருகலாக இன்னொரு செய்தியை உள்ளே கொடுத்து அவர் அந்த செய்தியை தொடர்ச்சியாக கொண்டு போய் அழகு சேர்த்திருக்கிற ஒரு நயத்தை, இலக்கிய நயத்தை நீங்கள் ரசிக்கலாம். எதற்காக ஒரு நிகழ்ச்சி அவர் வெட்டுகிறார் பாருங்கள். முதல்ல பாருங்கள், இயேசு மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தார்கள். அந்த கூட்டத்தில் தொழுகை கூட தலைவர் யாயீர் எனப்படுகிறவர் வந்து அவர் காலில் விழுந்து, ஐயா, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து உன் கைகளை அவர் மீது வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று கதறுகிறார். அன்புமிக்கவர்களே, நாம் பல பிரச்சனைகளை கையாளுகிறோம். பல வகையான வாழ்க்கையில் குழப்பங்களை நாம் சந்திக்கிறோம். பல வகையான சவால்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனித குலத்திற்கு மிகவும்
பெரிய சவாலாய் இருப்பது சாவு. அதற்கு மனிதன் பதில் சொல்லவே முடியாது. இன்றைய முதல் வாசகமும் சாவை பற்றி நீளமாக பேசுகிறது. மனிதர்கள் சாவை பற்றி பார்க்கிற பார்வைக்கும் பைபிள் சாவை பற்றி பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து நமக்கு மிக அழகாக சாவை பற்றி சொல்லித் தருகிறது. சாவை பற்றி சுருக்கமாக நாம் தெரிய வேண்டுமென்றால், விவிலியம் 3 வகையான சாவை சொல்லுகிறது. முதல் சாவு ஆன்மீக சாவு, ஸ்பிரிச்சுவல் டெத். இரண்டாவது சாவு உடலுக்கு அடுத்த சாவு, இயல்பான சாவு. மூன்றாவது சாவு நித்திய சாவு. நாம் எப்பொழுதுமே இந்த உடலுக்கு அடுத்த ஒரு சாவைத்தான் பெரிது என நினைத்து விடுகிறோம். கடவுளுடைய பார்வையில் இந்த உடலுக்கு அடுத்த சாவு என்பது சாவே அல்ல, அது கடத்தல், இன்னொரு வாழ்வுக்குள் நுழைதல். நாம் இன்னொரு வாழ்வுக்குள்ளாக நுழைவதற்கான ஒரு நுழைவு சீட்டு அது. இந்த பார்வையை விவிலியம் பதிவு செய்கிறது. ஆகவே சாவோடு அனைத்தும் முடிந்து விடுவது இல்லை. நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, இன்னொரு வாழ்வு. ஆகவே இது இன்னொரு வாழ்வுக்கான தொடக்கம். ஆகவேதான் நீங்கள் நன்றாக கவனிக்கலாம், சாவு வருகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் அதை சாவு என்றே பதிவு செய்யவில்லை. எடுத்துக்காட்டாக இங்கே அந்த சிறுமி செத்து விட்டாள், அங்கிருந்து செய்தி வருகிறது, உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு போகிறார்கள், புலம்பி அழுவதற்கு வாடகைக்கு ஆட்களை கூட்டி வந்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பாடை தயாராக இருக்கிறது. ஊதுகுழல் வாசிப்போர், மேளமடிப்போர் பாடையை தூக்கி கொண்டு போகும்போது ஆடுவோர் பாடுவோர் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து விட்டார்கள். சிறுமி செத்து விட்டாள். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமி சாகவில்லை, அவள் உறங்குகிறாள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். என்ன அவங்க சொல்றதுக்கு இயேசு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த உடல் உயிரை விட்டு பிரிவதை இயேசு தூக்கம் என்றே பதிவு செய்கிறார். இந்த இடத்தில் மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம், அங்கே இயேசு மிகவும் அன்பு செய்த மார்த்தா, மரியா, லாசர் இறந்து விடுகிறார். இயேசு உடனடியாக போக முடியவில்லை. 4 நாட்கள் கழித்து போகிறார். போகும் பொழுது சொல்லுகிறார், நம் நண்பர் லாசர் தூங்குகிறார், வாருங்கள் போய் அவனை எழுப்புவோம். லாசர் தூங்கவா செய்தார்? லாசரை செத்து கல்லறையில வச்சு 4 நாள் ஆச்சு. இயேசு ஊர் எல்கையில் நின்று, வா மரியா, வா மார்த்தா, கல்லறைக்கு போவோம். ஐயோ, என்ன ஆண்டவரே, எங்க சகோதரன் தான், ஆனா கல்லறையில போய் அதை திறந்து பார்த்தா நாத்தம் அடிக்குமே, பொணமாச்சே, அதில் உள்ள போய் வச்சுட்டு இருக்க முடியுமா? செத்து போனா ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேரம் வைக்கலாம், அதுக்கு மேல வைக்க முடியுமா? நாங்கள் புதைச்சிட்டோம் ஆண்டவரே, விடுங்க, நீங்க இருந்தா நடந்திருக்கிறது வேற என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? என் நண்பன் லாசர் தூங்குகிறான். அவருக்கு தெரியாதா லாசர் செத்து விட்டான் என்று? இறந்து 4 நாட்கள் கழித்துத்தான் அவர் போகிறார். இயேசுவை பொறுத்த மாத்திரத்தில் சாவு என்பது தூக்கம்தான். இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கலாம், நையின் எனப்படுகிற சிறிய கிராமத்திலிருந்து அந்த இயேசு போகிறார். அங்கு செத்துப்போன ஒரு இளைஞனை அவர்கள் பாடையிலே தூக்கி கொண்டு கல்லறையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இங்க இந்த சிறுமி செத்து வீட்டுல கிடக்கிறா, பாட அழுக கூட்டம் எல்லாம் ரெடியா இருக்கிறது. அங்கு செத்து 4 நாள் ஆச்சு. இங்க ஒருத்தனை செத்து தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு பார்க்கிறார். தாய்க்கு இருந்தது ஒரே ஒரு மகன். அந்த தாய் என்ன செய்வாள்? அழுது புலம்புகிறாள். அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? யாரால் அந்த இழப்புக்கு ஈடு கொடுத்து விட முடியும்? ஆண்டவர் இயேசு அந்த பவனியை நிறுத்துகிறார். இயேசு பாடையை போய் தொடுகிறார். இளைஞனே, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து. தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தவன் போல அவன் எழுந்து உட்கார்ந்தான். அந்த இளைஞனை தாயிடத்தில் அவர் கொடுத்தார். அவர் அழுகை நின்று விட்டது என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவை பொறுத்த மாத்திரத்தில் இந்த உடலுக்கு அடுத்த சாவு என்பது ஒரு தூக்கம். உண்மையான சாவு என்று இயேசு எதை சொல்லுகிறார்? நன்றாக கவனியுங்கள். நம்ம எல்லாருக்கும் மனம் திருந்திய மைந்தன், ஊதாரி மகன், காணாமல் போன மகன் ஓமை தெரியும். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் வருகிற ஒரு தந்தைக்கு 2 பிள்ளை. இளையவன் ஊதாரித்தனமாக சொத்தை பிரித்து அழித்து போட்டான் என்கிற தெரியும். பன்றிகளோடு வாழுகிற பொழுது அவனுக்கு, ஐயோ, என் தந்தை வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்லா உடுத்துறான், சாப்பிடுறான், அவருடைய பிள்ளை நான் பன்னியோடு கிடக்கிறேன், ஒருவேளை சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் விழித்தெழுகிறான், அறிவு தெளிவு பெறுகிறான். என் தந்தையின் வீட்டுக்கு நான் போவேன்
என்று மனதிற்குள் உறுதியான தீர்மானம் எடுத்து, சரி அவமானப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனா என் தந்தை வீட்டுல போய் உட்கார்ந்து பசியாத்தி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நான் புழைச்சிக்குவேன் என்று அவன் வருகிறான். தந்தை அவன் வருவான் வருவான் என்று அவளாய் காத்து கொண்டே இருந்தார். கண்டவுடன் இறங்கி தெருவில் ஓடுகிறார், கட்டி பிடிக்கிறார், முத்தமழை பொழிகிறார், அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க சொல்லுகிறார். தன் பணியாளர்களை பார்த்தவர் சொல்லுகிற வார்த்தை நன்றாக கவனியுங்கள். என் மகன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று மீண்டும் வந்துள்ளான். நான் கேட்கிறேன், இந்த இடத்துல இந்த ஊதாரி மகன் செத்தா போயிருந்தான், ஆண்டவருக்கு என்ன தெரியாதா? இவனை செத்து போனவன் என்கிறார், செத்து போனவனை தூங்குகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பார்வையில் சாவு என்பது வேறு, தூக்கம் என்பது வேறு. உடலை விட்டு உயிர் பிரிவது தூக்கம். ஆகவேதான் ஒரு கல்லறையிலே அழகாக எழுதி போட்டிருந்தார்கள், தூக்கம் என்பது குட்டிச்சாவு, சாவு என்பது நீண்ட தூக்கம். இயேசுவை பொறுத்த மாத்திரத்தில் அப்படித்தான். இன்னொரு வாழ்வுக்கு நாம் மாறி போகிறோம், உடல் உயிரை விட்டு பிரிவது. இந்த கண்ணோட்டம், இந்த பார்வை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவை. அப்படியானால் இயேசு எதை சாவு என்று சொல்லுகிறார்? இயேசு உறவுகளை முறிப்பது, உறவுகளை பிரிப்பது, உறவுகளிலிருந்து ஒதுங்கி நிற்பது, இதைத்தான் சாவு என்று சொல்லுகிறார். என் தந்தை வேண்டாம், என் அண்ணன் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், நான் தான் முக்கியம், எனக்கு சொத்து தான் முக்கியம் என்று குடும்பத்தின் உறவை முறித்து விட்டு ஓடி போனானே ஓடுதானி, அவன் சொல்லுகிறான், என் மகன் இறந்து போயிருந்தான், இன்றைக்கு மீண்டும் வந்துள்ளான். ஆகவே நாம் விழா கொண்டாடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூத்த மகன் வயலிலிருந்து திரும்ப வருகிறான். வருகிற பொழுது எல்லாரும் அவனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ஐயா உன் தம்பி வந்துட்டார் ஐயா, அதுக்காக அப்பா பெரிய ஆடல் பாடலோடு பெரிய விழா நடத்துகிறார் என்று சொன்னார்கள். என்ன, அவன் வந்து விட்டானா? விலை மாதருடைய சொத்தை எல்லாம் அழித்தவன் வந்திருக்கிறான், அவனுக்கு விழாவா? கூடவே இருக்கிற எனக்கு ஒரு நாள் கூட விழா இல்லையே அப்படின்னு சொல்லி உள்ள நுழைய மனமில்லாமல் வாசலில் இருக்கிறார். தந்தை மீண்டும் லொக்கலோக்கு என்று கீழே இறங்கி ஓடி வந்து அந்த மூத்த மகனிடத்திலே சொல்லுவார், நீங்கள் பைபிளை நன்றாக வாசித்து பாருங்கள், உன் தம்பி இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளார். தம்பிக்கு தான் சொல்லுகிறார், இந்த ஓடுகாலை போய் வந்துட்டான்டா, சரி பொறுத்து ஏத்துக்கவும் கிடையாது, உன் தம்பி இறந்து போயிருந்தான். நான் கேட்கிறேன், அவன் இறந்தா போயிருந்தான்? இல்லவே இல்லை, அவன் உறவை முறித்து போட்டிருந்தான். உறவை முறிப்பது பாவம், உறவை முறிப்பதுதான் சாவு. இப்போ நாம் வாழுகிறோமா? நாம் செத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை செத்த நடை பிண்டங்களாக இருக்கிறோமா என்பதுதான் நம் முன்னால் வைக்கப்படுகிற கேள்வி. நிறைய பேர் இங்கே 4 சுவர்களுக்குள் நாற்றமடிக்கும் நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தன் கணவனிடத்திலே பேசுவதில்லை, தன் மனைவியிடத்திலே பேசுவதில்லை, தன் பிள்ளைகளிடத்திலே பேசுவதில்லை, தன் மருமக்களிடத்திலே உறவு பாராட்டுவதில்லை, அக்கம் பக்கத்து வீட்டோடு நல்ல உறவு இல்லை. உறவை முறித்து வாழுகிற அத்தனை பேரும் நடை பிண்டங்கள், செத்தவர்கள். அதுதான் என் ஆண்டவருடைய கூற்று. நாம் கல்லறையில் இருப்பதற்கு தகுதியானவர்கள், நாம் வாழுகிறவர்கள் என்றால் அதுதான் இன்றைக்கு நற்செய்தி. வாழ்வை தருகிறவர் இயேசு. உறவோடு வாழுதல் வேண்டும். வாழ்க்கையில் 1000 வரலாம், மனிதர்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், தாராளம் காட்ட வேண்டும். மன்னிப்பதால் உள்ளம் உடைந்துதான் போகும், உடைந்து போகட்டுமே. ஆண்டவருக்காக மன்னியுங்களேன், ஆண்டவருக்காக விட்டு கொடுங்களேன், ஆண்டவருக்காக தாராளம் காட்டுங்களேன். நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர் பெறுவீர்கள். ஆகவே சாவை பற்றி இப்படி ஒரு படிப்பினை இருக்கிறது. ஆகவேதான் என் பைபிள் சாவை குறித்து 3 கருத்துக்களை கொண்டிருக்கிறது. மனிதர்கள் சந்திக்கிற முதல் சாவு ஆன்மீக சாவு. தொடக்க நூலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதாம் ஏவாள் அங்கே இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், அனைத்து மரத்தின் கனிகளையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் இந்த நடுவில் இருக்கிற ஞானம் தருகிற இந்த மரத்தின் கனியை நீங்கள் உண்ணக்கூடாது. அவர்கள் கேட்டார்களா? பாம்பு சோதித்தது, அவள் தின்றாள், அவனுக்கு கொடுத்தாள், அவனும் தின்றான். ஆண்டவர் வந்து கேட்டார், அவள் கொடுத்தால் நான் தின்றேன் என்றான். பாம்பு கொடுத்தது நான் தின்றேன் என்று ஒவ்வொருவரும் அடுத்தவர் மீது பழியை போட்டார்கள். அவர்கள் பழியை போட்ட அந்த நேரத்தில் இப்பொழுது கேள்வி, ஆண்டவர் சொன்னாரே, இந்த மரத்தின் கனியை உண்டால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று செத்து போனார்களா? சாவு என்பது உடலை விட்டு உயிர் பிரிவது என்று மட்டும் நீங்கள் நினைத்தால் அவர்கள் சாகவில்லை, ஆண்டவர் பொய் சொன்னார் என்று அர்த்தமாகிவிடும். அவர்கள் அங்கே செத்தார்கள். என்ன செத்தார்கள்?
ஆண்டவரோடு முகமுகமாய் நடக்கிற, பேசுகிற, இருக்கிற அனுபவத்திலிருந்து இன்ப வனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். கடவுளோடு உள்ள உறவை முறித்தார்கள், செத்து போறார்கள். ஆன்மீக சாவு. நம்மில் நிறைய பேர் இந்த ஆன்மீக சாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் கூலி சாவு என்றது சொல்லுகிறது. நாம் பாவத்தில் வாழுகிற பொழுது, உறவை முறித்து வாழுகிற பொழுது, நாம் ஏதோ சும்மா வாழ்வது போல தெரியும். ஆனால் கடவுள் பார்வையில அவர் ஸ்கேன் பண்ணி பார்க்கிற பொழுது, இது செத்த முண்டம், சும்மா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, இது நாத்தம் அடிக்கும் ஒரு முண்டம் உடல் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, நகையை போட்டுக்கிட்டு நிறைய மினுகிட்டு அலையுது, ஆனா ஒரு காசுக்கு உதவாது என்று ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு விமர்சனம் வைப்பதாகவே பைபிள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உடலை விட்டு உயிர் பிரிவது, இந்த உடல் பிரிந்துதான் ஆக வேண்டும், கடவுளுடைய நியதி அது. ஆகவேதான் மண்ணிலிருந்து பிறந்த நீ மண்ணுக்கு போவாய் என்று சொன்னார். ஆதாமும் செத்தார், ஏவாளும் செத்தார். அதற்கு பிறகு அவர்கள் செத்தார்கள். இன்னொரு சாவு ஒன்று என்று சொன்னேனே, அது என்ன சாவு? திருவெளிப்பாடு நூல் வெளிப்படுத்தின விசேஷம் அழகாக சொல்லித் தருகிறது. அது நித்திய சாவு. நடுவராக ஆண்டவர் இரண்டாம் வருகையின் பொழுது அவர் நல்லவர்களை வலப்புறமும் நல்லவர்களை இடப்புறமும் அவர் பிரித்தெடுப்பார். வாருங்கள் என்னோடு நித்தியத்துக்கும் அரசாளுங்கள் என்று அவர் சொல்லுவார். இல்லை என்றால் நித்தியத்திற்கும் நரகத்திற்கும் நீங்கள் போங்கள் என்று ஆண்டவர் தீர்ப்பளிப்பார். நாம் ஆண்டவருக்குள் மீண்டும் பிறந்திருந்தால், நாம் இந்த உலகத்தில் பாவத்தை வெறுத்து பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று நாம் ஆண்டவரோடும் அடுத்திருப்பவரோடும் உறவோடு இருந்தால் நமக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும். அது நித்திய வாழ்வு, நித்திய சாவு. அன்றைக்கு நித்தியத்திற்கும் நரகத்துக்கு போகிறோமா, இல்லை என்றால் நித்தியத்திற்கும் ஆண்டவரோடு புனிதர்களோடு தூதர்களோடு அரசாண போகிறோமா என்பதுதான் கேள்வி. நித்தியத்திற்கு ஆண்டவரோடு அரசாட வேண்டும் என்றால் வாழுகிற இந்த வாழ்க்கையை பொருளுள்ளதாக வாழ வேண்டும். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நல்லதரும் செயல்களால் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. ஆகவே முதல் பத்தி நீங்கள் அதை பாருங்கள். அதில் அவர் வருந்தி வேண்டுகிறார். அடுத்து இவர் அழுது தொழுகிறார். ஒரு தொழுகை கூடம் அதனுடைய தலைவர் அவர் அந்த ஊர்ல கொஞ்சம் செல்வந்தராக இருந்திருக்க வேண்டும். இயேசு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு போதகர். அவர் வந்தால் ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆண்டவருடைய நாள், ஓய்வு நாள்ல புதுமையை செய்து விடுவார். மக்கள் எல்லாம் இடலாகி விடுவார்கள். பிரசங்கத்தில் ஏதாவது குத்தி காட்டி விடுவார். பரிசேயர்கள் கோபப்படுவார்கள் என்று சொல்லி ஒருவேளை தன்னுடைய தொழுகை கூடத்திற்கு இயேசுவை வரவேற்றானா, வரவேற்கவில்லையா, ஒதுக்கினானா, அவன் விருப்பத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டானா என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் தனக்கு வந்தால் தெரியும் தலைவலி காய்ச்சல் என்று சொல்லுகிறார்களே, அவனுடைய ஆசைக்குரிய பாசத்திற்குரிய மகள் சாக கிடக்கிறாள். அவளுக்கு 12 வயது, பருவம் எய்ய வேண்டிய ஒரு பருவ நிலை. அந்த நிலையிலே அந்த மகளை பலி கொடுக்க அவனுக்கு எப்படி விருப்பம் இருக்கும்? அவனுக்கு வேறு வழியே இல்லை, வேறு கதியே இல்லை. ஆண்டவரே நீரே சரணாகதி என்று இயேசுனுடைய காலில் அவன் அப்படியே சாஸ்திராங்கமாக விழுந்து விடுகிறான். ஐயா, நீர் கை வையும், என் மகள் பிழைத்துக் கொள்வாள், எனக்கு வேற வழியே இல்லை என்று இயேசுவிடத்திலே அவன் சரணாகதி அடைகிறான். தன்னை தேடி வருகிற யாவரையும் இயேசு புறந்தள்ளுவதில்லை. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் பாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று இருகரம் விரித்து அழைக்கிறவர் ஆண்டவர். அவர் ஜாதி, மதம், மொழி, நிறம், இனம் பார்ப்பதில்லை. அவர்கள் மக்களிடத்திலே பேதங்களை பார்ப்பதில்லை. யார் உள்ளார்ந்த இதயத்தோடு அவரை தேடுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் கண்டடைவார்கள். ஆண்டவரிடத்திலே கேட்கிறவர்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வார்கள். இயேசு அவருக்கு பதில் சொல்லுகிறார், சரிப்பா, நான் வருகிறேன், உன் மகளுக்கு தலை மீது கைகளை வைத்து குணம் கொடுக்கிறேன், உயிர் கொடுக்கிறேன் என்று அவர் வருகிறார். ஆனால் இந்த நேரத்திலே இந்த யாயி தொழுகை கூட தலைவனுடைய விசுவாசம் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். அவனுடைய விசுவாசம் இரட்டிப்பாக்கப்பட வேண்டும். அவனுக்கு ஒரு உந்துதல் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் இடைச்செருகலாக இந்த சாண்ட்விச் டெக்னிக் பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு புதுமையை இந்த இடத்திலே புகுத்தி அவனுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறார். சாட்சியம் சொல்லுதல் என்று சில நற்செய்தி கூட்டங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு ஆண்டவர் செய்தார், எனக்கு இப்படி விடுதலை தந்தார், எனக்கு இப்படி நன்மை செய்தார், என்னை இப்படி காப்பாற்றினார், நான் இப்படி கேட்டேன், மன்றாடினேன், எனக்கு மனமிறங்கினார், ஆண்டவருக்கு நன்றி என்று பலர் சொல்லுவார்கள்.
அப்படிப்பட்ட சாட்சியங்களை, அப்படிப்பட்ட நல்ல உண்மையான சான்றுகளை நாம் கேட்கிற பொழுது நாம் உற்சாகம் அடைகிறோம். ஆண்டவரே, இவங்களுக்கு நடக்கிறது, எனக்கு நடக்காதா, எனக்கு செய்ய மாட்டீரா என்று ஆண்டவரிடத்திலே உருக்கமாக நாம் கேட்கிறோமே. அப்படித்தான் அவன் தன்னுடைய பயணத்திலே அவன் உறுதி பெறுவதற்காக அவனுக்கு இந்த நிகழ்ச்சி நடப்பதாக மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். மேலும் இந்த இடத்திலே அவன் வருந்தி வேண்டினான். அவன் வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, நடந்து போக வேண்டும், காலம் கொஞ்சம் எடுக்கும். இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு அவனுடைய விசுவாசத்தை இங்கே அவர் தூண்டி விடுவதனை நாம் பார்க்கிறோம். அது இன்னொரு தனிப்பட்ட புதுமை, அது இன்னொரு தனிப்பட்ட வல்ல செயல். அது என்ன? 12 ஆண்டுகளாய் பெரும்பாடு இரத்தப்போக்கினால் பாடுபட்ட பெண்ணொருத்தி இருந்தாள் என்று நமக்கு அது அறிமுகம் செய்கிறது. அவள் பல மருத்துவரிடத்திலே சென்றாள், பல வகையான மருந்து வகைகளை பயன்படுத்தினாள். பணம் வீணானது, சொத்து கரைந்தது, ஆனால் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள், அதோ ஆண்டவர் இயேசு வருகிறார், குணமளிக்கும் மீட்பர் வருகிறார், நலமளிக்கும் தெய்வம் வருகிறார், அவருடைய ஆடையை தொட்டாகிலும் நான் குணம் பெறுவேன் என்று தனக்குள் அவர் சொல்லிக் கொண்டார். ஆகவே கூட்டத்தில் அவள் தனிமுறுத்தியாக அவள் மூண்டி அடித்துக் கொண்டு போகிறாள். அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி ஒரு போதகரை, அப்படி ஒரு ராவியை போய் தொட்டுவிட முடியாது. அதுவும் உடலிலே இரத்தப்போக்கு இருக்கிறவள் போய் தொட்டால் தீட்டு ஆகிவிடும். அவளுக்கு தெரியும் தனக்கு இரத்தப்போக்கு இருக்கிறது, தான் போய் தொட்டு வெளியே தெரிந்தால் இவனை கொன்று போட்டு விடுவார்கள். இவள் செய்தது மாபெரும் பாதக செயல், துரோக செயல், தீட்டாகிவிடும். ஆனால் அவள் தீட்டை பற்றி, தூய்மை பற்றி நினைக்கவில்லை. தீட்டு என்பதெல்லாம் ஏதோ மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு கொடுமை, பெண்ணினத்தை அடிமை செய்வதற்கு, மனித குலத்திற்கு பாதகம் செய்வதற்கு இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடுமையான வார்த்தை தான் தீட்டு. மேல்தட்டு மக்களுடைய அருமையான ஒரு கண்டுபிடிப்பு தீட்டு. தீட்டு என்றெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவரை தொட்டால் நீங்கள் நலம் பெறுவீர்கள். தீட்டெல்லாம் ஒரு மண்ணாங்கத்தையும் கிடையவே கிடையாது. சாதி தீட்டும் கிடையாது. இதை போன்ற முட்டாள்தனமான மூட நம்பிக்கையான தீட்டுகளும் கிடையவே கிடையாது. அவளுக்கு இருந்தது ஒரு இயற்கை உபாதை, பெண்களுக்கு இருக்கிறக்கூடிய ஒரு உபாதை. அதில் அவள் நீண்ட நாட்களாக உடைந்து போய் கிடக்கிறாள், உள்ளம் நொந்து போன ஒரு பெண்மணி. ஆகவே அவளுடைய நம்பிக்கை பாராட்டும்படியாக இருக்கிறது. நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அவள் சொல்லுகிறாள். இந்த மறையுரையை விளக்குகிற இடத்திலேதான் கொடியற்புதர் புனித அந்தோனியார் ஒரு உண்மையினை நமக்கு சொல்லித் தருகிறார். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் புதுமைகள், அற்புதங்கள், வல்ல செயல்கள் செய்ததற்கும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வல்ல செயல்கள், புதுமைகள் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று அவர் ஒரு ஆய்வு செய்கிறார். அந்தோனியார் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே கடவுள் ஒரு புதுமையை செய்வார், அந்த புதுமையை பார்த்து மக்கள் அவரிடத்திலே நம்பிக்கை கொள்வார்கள். புதுமை, அதன் பிறகு நம்பிக்கை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மக்களிடத்திலே நம்பிக்கையை பார்ப்பார். நம்பிக்கை 2 மடங்காகி ஆண்டவரை போய் அவர்கள் அழுத்தம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் புதுமை செய்வார். அந்தோனியார் சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டு பாணி, ஆண்டவர் வல்ல செயல் புதுமை செய்கிற பாணி, உங்கள் நம்பிக்கை இரட்டிப்பாக்கப்பட வேண்டும், உங்கள் விசுவாசம் 2 மடங்காக இருத்தல் வேண்டும். நீங்கள் அந்த 2 மடங்கு நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றி கொண்டால் ஆண்டவரால் புதுமை செய்யாமலே இருக்க முடியாது. ஆண்டவர் நிச்சயம் புதுமை செய்வார் என்று சொல்லுகிறார். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் அந்தோனியார் வாழும் பொழுதும், வாழ்ந்த பிறகு இன்றைக்கு பரிந்துரைப்பவராக புனிதர் கூட்டத்தில் இருக்கிற பொழுதும் கோடி கோடியாய் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த சூத்திரத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தால் நாமும் வாழ்வு பெறுவோம். ஆண்டவர் கேட்கிறார், என்னிடமிருந்து ஒரு ஆற்றல் புறப்பட்டதே, யார் யார்? சீடர்கள் சொல்லுகிறார்கள், என்ன ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கூட்டத்துல யாரும் உங்களை இடிச்சா, யாரும் உங்களை தொட்டான்னு கண்டுபிடிக்க முடியுமா என்று சொல்லுகிறார்கள். நான் தொட்ட ஆண்டவரே, நாங்க தொட்ட ஆண்டவரே, நானும் இந்த பக்கத்துல இடிச்ச ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வேடிக்கையாக சொல்லியிருப்பார்கள். எல்லாரும் தான் தொட்டீங்க, ஆனா உங்கள் தொடுதலில் விசுவாசம் இல்லை. இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள், உங்களில் விசுவாசம் யாரிடத்திலே இருக்கிறது? இரட்டிப்பான விசுவாசம் யாரிடத்திலே இருக்கிறது?
ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று உறுதியாக நம்புகிற நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறது. அப்படி என்னை ஒருவர் தொட்டார், யார் அவர், யார் அவர் என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் அமைதியாக போயிருக்கலாம். ஏனென்றால் தொட்டது தீட்டு உள்ள ஒரு பெண், இல்லை என்றால் கூட்டம் அவளை கரிச்சு கொட்டிவிடும். ஆனால் அந்த கூட்டத்திற்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க, தீட்டு என்பது நீங்கள் நம்புகிற முட்டாள்தனம். கடவுளை தேடி வந்து தொட்டால் நலம் பெறுவீர்கள். கடவுள் மனித சமுதாயத்தில மேல் ஜாதி கீழ் ஜாதி என்றோ இப்படிப்பட்ட தீட்டுகள் என்றோ பிரிக்கவே கிடையாது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், நன்மைகளை செய்கிறவர் மட்டுமே கடவுள். கடவுளை தொடரின் தீட்டு என்று இன்றைக்கு இந்த உலகத்திலே சொல்லுகிறார்களே, என்ன கொடுமை பாருங்கள். அப்படித்தான் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பி அதை பிரபலப்படுத்துகிறார். அந்த பெண் வந்து அங்கே நிற்பதனை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் அவரை பார்த்து அழகாக சொன்னார், மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நோய் நீங்கி நலமாயிரு என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இந்த ஆசீர் நமக்கு தேவை. மகனே, மகளே, கோயிலுக்கு வந்திருக்கிறிய, ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறிய, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறிய, உன் நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கும். கோயிலுக்கு வருவது சாட்சியம் கேட்பதற்கு, கோயிலுக்கு வருவது நம்பிக்கையை இரட்டிப்பாக்குவதற்கு, இரட்டிப்பான நம்பிக்கையில் நலம் பெறுவதற்கு, வாழ்வு பெறுவதற்கு, ஆசை பெறுவதற்கு, ஆண்டவரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுச் செல்வதற்கு. கூட்டம் இருக்கலாம், யாராவது ஒருத்தருக்கு தான் நன்மை, யார் யார் நம்பிக்கையோடு தொடறாங்களோ அத்தனை பேருக்கு நன்மை. இதை பார்த்து இந்த பாதையிலே, பயணத்தின் பாதையில அந்த யாயிர் எப்படி புல்லரித்து போயிருப்பான் நினைத்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகி போயிருக்கும் பாருங்கள். அப்பாடா, எவ்வளவு பெரிய தானை தலைவரை, தன்னிகர் இல்லா ஒரு மாண்புமிக்க ஒரு மனிதரை நான் கையில் வைத்திருக்கிறேன். ஐயோ, தேடி வந்த ஒரு அருமையான தெய்வீக மருத்துவர் என்னோடு இருக்கிறாரே என்று அவன் புல்லரித்து போனான். ஆனால் அந்த நேரத்தில் தான் இடி வந்து இறங்குவது போல அடுத்த பத்தி தொடங்குகிறது. அவர்கள் பேசிக்கொண்டு போகிற பொழுது வீட்டிலிருந்து, என்னப்பா உன் மகா செத்து போயிட்டா, வந்து அடக்கம் பண்றதுக்கான வேலையை பாரு, நாங்க எல்லாத்தையும் பாதி பார்த்து வச்சிருக்கிறோம், போதவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், அவரை விட்டு நீ வா என்று செய்தி வருகிறது. அவன் இப்பொழுது அங்கு புல்லரிப்பில் இருக்கவா, இல்லை என்றால் மனம் உடைந்து குழம்பி போய்விடவா? நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்களை சந்திக்கிறோம். ஐயோ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஐயோ ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி என்று நாம் தத்தளிக்கிறோம். அங்கேயும் அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய நிலைமையை பார்க்கிறவர். யாயிருடைய இந்த இருதலை கொள்ளி எறும்பு போல துடிக்கிற, புழுவாய் துடிக்கிற அந்த நிலைமையை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அஞ்சாதி, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர். அதான் மிக முக்கியம். பேப்பர்ல சில சமயம் படிப்போம், அந்தோணி சாமி ஆரோக்கியம் ஏறி தற்கொலை செய்து கொண்டார்கள். நல்ல கிறிஸ்தவ பேர், நல்ல கிறிஸ்தவ குடும்பம். உங்களுக்கு நம்பிக்கையாம் போச்சு. வாழ்க்கையில பொருளாதார சிக்கல் வரலாம், உறவு சிக்கல் வரலாம், நோய் சிக்கல் வரலாம், தலைக்கு மேல போகிற பல பிரச்சனைகள் கூட வரலாம். ஒரு பொழுது கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டுவிடவே கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை கல்லெழுத்துக்களால் நாம் இதயத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், இதயத்திலே எழுதி கொள்ள வேண்டும். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே, அஞ்சாதி, தொடர்ந்து பயணம் செய்யும் என்று. அவர்கள் போகிறார்கள். வீட்டுக்கு வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றாக தெரியும். அங்கே புலம்புவதற்கு, மேளமடிப்பதற்கு எல்லாம் ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். சிறுமி இறக்கவில்லை, தூங்குகிறார். இங்கதான் பார்க்கிறோம். ஆண்டவர் போய் சிறுமியை எழுப்புகிறார். சீடர்களோடு, 3 சீடர்களோடு, மேலும் அவருடைய பெற்றோரோடு உள்ள போய் எழுப்புகிறார். தலித்தகும், சிறுமியே உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். படைத்தவர், இந்த உயிருக்கெல்லாம் ஊற்றாய் இருக்கிறவர், அவர் சொன்னால் வாழ்வு வராதா என்ன? ஆகவே அவர் அவரை உயிரோடு எழுப்பினார், அவரிடத்திலே கொடுத்தார். மேலும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் கரிசனையும் மார்க்கு நற்செய்தியாளர் பதிவு செய்வதனை நாம் விட்டுவிடவே கூடாது. கடைசி வசனத்தை பாருங்கள், அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். அதை சொல்லாமலே விட்டுருக்கலாம், அதை சொல்லாமலே பேசாமல் போயிருக்கலாம் இந்த நற்செய்தியாளர். அவள் உயிர் பிழைத்தாள், நமக்கு தான் முக்கியம். ஆனா என்ன ஒரு கன்சர்ன், என்ன ஒரு இரக்கம் பாருங்கள். அப்படி பார்த்து பார்த்து இரக்கம் பொழிகிற, அன்பை பொழிகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படி ஒரு தானை தலைவன், தன்னிகர் இல்லா தலைவன் இயேசு நம்மோடு இருக்கிறார். வாழ்வு தருபவர், உயிர் மீட்டு தருபவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் நாம் உறவு சாவை, நாம் உறவை முறித்து பாவத்தை மேற்கொள்ளக்கூடாது.
ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருகிறவர் என்கிற அந்த செய்தி இன்றைக்கு அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைய 2ஆம் வாசகத்தை நாம் கூடிட்டு காட்ட வேண்டும். ஏனென்றால் நாம் பார்த்த இந்த பாணியில் அந்த நற்செய்தியை உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கைக்கான ஒரு அப்பியாசத்தை நமக்கு பவுலடியார் சொல்லித் தருகிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எப்பொழுதுமே நன்கொடை திரட்டுவதற்கு, பணம் திரட்டுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதி. பவுலடியார் மிகச்சிறந்த ஒரு பணம் திரட்டுகிற நல்ல கலை மிக்கவர். ஆகவே எருசலேமில் வாழுகிற ஏழைகளுக்கு அவர் நன்கொடைகளை திரட்டுகிறவர். மாசிதோனியாவில் பணியாற்றி கிரமமாக ஒழுங்காக அவர்கள் ஆண்டவருடைய பணிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் நன்கொடைகள் கொடுக்குமாறு அவர்களை நன்றாக செய்தவர். அவர்கள் ஏழைகள் தான், ஆனாலும் அவர்களை கொடுக்கும்படியாக அவர் செய்தார் என்று நாம் அறிகிறோம். அவ்வாறு அந்த மாசிதோனிய மக்களுடைய சாட்சியத்தை இப்பொழுது அவர் கொரிந்து நகர மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார். அங்கே ஒரு சாட்சியத்தால் இன்னொருவர் ஊக்கம் பெறுவது போல மாசிதோனிய மக்கள் தாராளமாய் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நீ 10 காசு கொடுத்தா உனக்கு 10 வயசுகள் கிடைக்கும். நீ 10,000 கொடுத்தா உனக்கு ஆண்டவர் இரட்டிப்பாக ஆண்டவர் அதை ஆசீர்வதித்துக் கொடுப்பார். நாம் கொடுக்கிற அளவுக்கு ஏற்பதான் அது நடக்கும். கவிஞர் தாகூர் கீதாஞ்சலியில் ஒரு கவிதை சொல்லுகிறார். கடவுள் ஒரு நாள் ஊர்வலம் வருகிறார் என்று அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஆனந்தமாய் ஆசையாய் காத்திருந்தார்கள். ஒரு பிச்சைக்காரன், ஐயோ என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்துவிட மாட்டாரா என்று அவன் காத்திருந்தான். தேரில் வந்து இறங்கிய ஆண்டவர் தெருவில் இறங்கி நடந்து வந்தார். எல்லாரையும் பார்த்து கொண்டே வந்தார். அந்த பிச்சைக்காரனிடத்திலே வந்தார். எப்பா எனக்கு ஏதாவது கொடி என்று அவனிடத்திலே கேட்டார். பிச்சைக்காரனுக்கு ஒரே தலையில் அடித்து கொண்டான். அவர் வந்து எனக்கு ஏதாவது தந்தால் நான் நன்றாயிருப்பேன், நான் இந்த பிச்சை நிலையிலிருந்து எழுந்து விடுவேன் நினைத்தேன். கடவுள் எவ்வளவு பிச்சைக்காரனா இருக்கிறாரு, என்கிட்ட வந்து கையேந்துறாரே என்று அவன் வருத்தப்பட்டு கொண்டான். தன்னுடைய கையில் இருந்து ஒரே ஒரு அரிசியை எடுத்து அவருடைய கையில் கொடுத்தான். இதுதான் நான் அவனுக்கு கொடுக்க முடியும், நானே பிச்சை எடுத்து வச்சிருக்கிறேன் என்று அவன் சொன்னான். அவ்வளவுதான், அந்த காட்சி முடிந்தது. தன்னுடைய இடத்திற்கு வந்தான். மண்டபத்திலே வந்து உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது தனக்கு வந்திருக்கிற அந்த அரிசி மற்ற பொருட்களை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவ்வாறு கிண்டுகிற பொழுது ஒரே ஒரு அரிசி மாத்திரம் தங்க அரிசியாக மாறி போயிருந்தது. அவன் ஆச்சரியப்பட்டு போனான். ஐயோ இது எப்படி? ஆமாம், நீ எனக்கு ஒரு அரிசி தான் இருந்தால் உனக்கு ஒன்றை தந்திருக்கிறேன். பக்கத்துல ஒருத்தன் ஒருபடி அரிசி கொடுத்தான், ஒருபடி தங்கம் அவனுக்கு சேர்ந்திருந்தது. மிரண்டு போய் விட்டான். ஐயோ இது தெரிந்திருந்தால் என்னிடத்திலிருந்த 2 படி அரிசியை நான் கொடுத்திருப்பேனே, கடவுளே தெரியலையே, வாய்ப்பனி விட்டுட்டப்பா. உன்னை தேடி வருகிற பொழுது நீ கொடுக்கலல்ல, திருப்பி உனக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். மாசிதோனிய மக்கள் அள்ளி கொடுக்கிறார்கள். கொரிந்து நகர் மக்களே நீங்களும் கொடுங்கள். ஒரு சாட்சியத்தை கேட்கிற பொழுது நாம் உந்தி தள்ளப்பட வேண்டும், செயல்பாட்டுக்கு இட்டு செல்ல வேண்டும். செயலோடு கூடிய விசுவாசம் ஆண்டவர் விரும்புவது, செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லுகிறார் யாக்கோபு. ஆகவே நாம் நம்முடைய நம்பிக்கையை வளர்த்தெடுப்போம், அதை செயலில் காட்டுவோம். கோவிலுக்கு திருப்பணிகளுக்கு கொடுப்பதிலும் ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பதிலும் கடவுளுக்கு கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் தாராளமாய் நடந்து கொள்ள இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இவ்வளவு கரிசனையாய் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க சொன்ன ஆண்டவர் நம்முடைய சின்ன சின்ன தேவைகளையும் சந்திக்காது விடுவாரா? நம்முடைய கண்ணீரை துடைக்காது விடுவாரா? நமக்கு மனம் இறங்காமல் போய் விடுவாரா? ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆண்டவர் நன்மைகளை செய்கிறவர், ஆண்டவர் வல்ல செயல் செய்கிறவர். அவர் அள்ளி கொடுக்கிற தெய்வம். அவர் கூரை பித்துக் கொண்டு கொடுப்பார். இன்றைக்கு அவர் உங்களுக்கும் கொடுப்பார். உங்கள் விசுவாசத்தை இன்றைக்கு இரட்டிப்பாக்கி ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். ஆமென்.